அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு இணையான குருஸ்தலம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? வள்ளலார் கோயில் என போற்றப்படும் திருத்தலம் எது? கங்கையே தேடி வந்து புண்ணியம் பெற்ற திருக்கோவில் பற்றி அறிவீர்களா? ரிஷபதேவரின் கர்வத்தை சிவன் அடக்கியதாக கூறப்படும் தலம் எது? சப்த மாதர்களில் சாமுண்டி பூஜித்த தலம் எது? இது போன்ற வியப்பூட்டும் கேள்விகளுக்கு விடையாகவே இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை. தட்சிணாமூர்த்தியாக இறைவன் அருளும் தலங்கள் பல உள்ளன. அவற்றுள் மகிமை பொருந்திய சில தலங்களை குருஸ்தலமாக நாம் போற்றி வணங்குகிறோம். அந்த தலங்களில் லோக குருவான தட்சிணாமூர்த்தியை வணங்க குருவருளும் திருவருளும் சித்திக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. தமிழகத்தில் குருஸ்தலமாக போற்றப்படும் தலங்களில் முதன்மையானது ஆலங்குடி. அந்த திருத்தலத்திற்கு இணையாக மற்றுமொரு தலம் உண்டு. அதுவே மயிலாடுதுறை அருள்மிகு பதான்யேஸ்வரர் திருக்கோயில். சுவாமியுடன் ஞானாம்பிகை அம்மனும் அருள் புரிகிறார். வள்ளலார் கோயில் என போற்றப்படும் தலம் இதுதான். இந்த பதான்யேஸ்வரர் திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்தி மாதா மேதா தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ரிஷபத்தின் மீது இவர் வீற்றிருப்பது பெரும் சிறப்பு. மேதா என்றால் ஞானம் என்று அர்த்தம். நந்தி தேவருக்கு அமாவாசை நாளில் இவர் ஞான உபதேசம் செய்ததால் மேதா தட்சிணாமூர்த்தி ஆனார். இவரை குருவாரமான வியாழக்கிழமைகளில் தங்க கவச அலங்காரத்தில் நாம் காணலாம். பொதுவாக குரு பகவானுக்குரிய நிறம் மஞ்சள், உலோகம் தங்கம். இந்த இரண்டும் சேர்ந்த அம்சமான தங்க கவச தரிசனம் காண்பது தனிச்சிறப்பு. பிரதோஷ தினத்தில் வழிபட வேண்டிய முக்கிய கோவில்களில் இந்த பதான்யேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. கங்கையில் மூழ்கி பாவத்தை கரைத்து புண்ணியம் பெறும் நோக்குடன் காசி யாத்திரை செல்பவர்கள் பல்லாயிரம் பேர். ஆனால் அந்த கங்கையே தேடி வந்து புண்ணியம் பெற்ற திருத்தலம் என்ற பெருமைக்குரியதாக பதான்யேஸ்வரர் திருக்கோவில் கருதப்படுகிறது. நித்தியமும் சத்தியமும் ஆன பொருள் சிவானந்தமே தியானேஸ்வரா. துன்பம் என்னில் வந்த போது துணை நின்றாயே தியானேஸ்வரா. நல்லவர் தீயவர் யாரென்று யானறியவில்லையே தியானேஸ்வரா. வந்த பாசங்கள் ஒதுக்கிய போது அரவணைத்தாயே தியானேஸ்வரா. மேலும் இந்த ஆலயத்தில்தான் ரிஷபதேவரின் கர்வத்தை இறைவன் அடக்கி அருளியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. இத்தலத்தில் கார்த்திகை மாதத்தில் கடைமுக தீர்த்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. தீயவரிடம் இருந்து எம்மை விலகச் செய்தாயே தியானேஸ்வரா. நல்லவர்கள் உறவை சேர்த்து உயரச் செய்தாயே தியானேஸ்வரா. என் உள்ளமே எனக்கு பகையான போது நண்பனாய் வந்த தியானேஸ்வரா. யான் செய்த பாவம் பின்தொடராமல் தவிர்த்திடுவாயே தியானேஸ்வரா.
கெட்ட மனமோ சிவமயமாக்கிடு தியானேஸ்வரா. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளும் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஐதீகம். மயிலாடுதுறையை சுற்றியுள்ள சப்தமாதர் தலங்களில் இத்தலம் சாமுண்டி தேவி பதான்யேஸ்வரரை வழிபட்டு அகத்தியர் சிவஞானம் பெற்றாராம். பிரம்மா வழிபட்டு படைப்பு தொழிலை மீண்டும் பெற்றாராம். திருமால் வழிபட்டு பாவம் நீங்க பெற்றாராம். கண்ணுவ மகரிஷியின் சிஷ்யர் பார்க்கவ மகரிஷி வழிபட்ட இத்தல காசி விஸ்வநாதரை வழிபட்டுள்ளாராம். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் இத்தலத்தில் பதான்யேஸ்வரர் பஜேகம் பாடியுள்ளாராம். இப்படியாக பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மயிலாடுதுறை பதான்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாமும் சென்று வழிபட்டு வளமுடன் வாழ்ந்திடுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மீண்டும் மீண்டும்